ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகி அம்மனை வைத்து உங்களது இல்லத்தில் வழிபட்டால் கண்டிப்பாக நீங்கள் மனதில் நினைத்த காரியத்தை உடனடியாக நடத்தி தருவாள். அதே மாதிரியே புதிதாக வாராகி அம்மனின் விக்கிரகத்தையோ அல்லது வாராகி அம்மனின் திருவுருவ படத்தையோ வாங்கி வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் வாங்கி வந்து உங்களது இல்லத்தில் வைத்து பூஜை செய்ய தொடங்கலாம். சரி, இப்ப நாம இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று நாம் நம்முடைய மனதில் நினைத்த காரியம் நடைபெற வேண்டும் என்று எந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும், அதே மாதிரியே இந்த நாளில் புதிதாக வாராகி அம்மனின் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வாங்கி வந்து பூஜை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்றும் பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப இந்த பதிவுல நம்ம போகலாம். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்பது மிகவும் அதீத சக்தி வாய்ந்த திதியாகும். இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது வசந்த பஞ்சமி திதியாகவும் இருக்கின்றது. அதாவது ஷியாமளா நவராத்திரியில் வரக்கூடிய 5ஆம் நாளை தான் நாம பஞ்சமி திதியான இந்த நாளை வளர்பிறை பஞ்சமி திதி என்றும் வசந்த பஞ்சமி திதி என்றும் நாம் அழைக்கின்றோம். இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் வசந்த பஞ்சமி திதிக்கு உண்டான சரஸ்வதி பூஜையையும் செய்ய வேண்டும். இந்த சரஸ்வதி பூஜையை உங்களது இல்லத்தில் நீங்கள் செய்வதனால் சரஸ்வதி கடாட்சம் உங்களது இல்லத்தில் நிறைந்திருக்கும். சரஸ்வதி என்பவள் உங்களது வீட்டு குழந்தைகளுக்கு படிப்பையும் அறிவையும் தரக்கூடியவள். உங்களது வாயில் சரஸ்வதி நடனமாட வேண்டும் என்றால் சரஸ்வதியையும் நாம் வணங்க வேண்டும். ஆகவே இந்த ஷியாமளா நவராத்திரியில் வரக்கூடிய வசந்த பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மன் வழிபாட்டை செய்யும் போது மகா சரஸ்வதியையும் வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும். இந்த மகா சரஸ்வதியை வைத்து நீங்கள் பூஜை செய்யும் போது அன்றைய தினத்தில் நீங்கள் உடுத்த வேண்டிய ஆடை மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரம். மற்றபடி மகா சரஸ்வதிக்காக உங்களால் என்னென்ன பூக்களை வைத்து அலங்காரம் செய்ய முடிகிறதோ அந்த பூக்களை வைத்து அலங்காரம் செய்யலாம். அவளுக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் கொண்டக்கடலை சுண்டல் செய்து வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். இதை வைத்து நீங்கள் மனதார அவளை வழிபட்டாலே உங்களது வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும். இந்த மகா சரஸ்வதி என்பவள் உங்களது குழந்தைகளுக்கு கல்வியை தரக்கூடியவள். ஆகவே மறக்காமல் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று கண்டிப்பாக நீங்கள் மகா சரஸ்வதிக்கு பூஜை செய்ய வேண்டும். சரி, இப்ப நாம இந்த வசந்த பஞ்சமி தினமான வளர்பிறை பஞ்சமி திதி என்று நமது இல்லத்தில் புதிதாக வாராகி அம்மனின் திருவுருவ படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வாங்கி வந்து எந்த முறையில் பூஜை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். முதலாக நீங்கள் வாராகி அம்மனின் விக்கிரகத்தையோ அல்லது திருவுருவ படத்தையோ வைத்து பூஜை செய்கிறீர்கள் என்றால், படமாக இருந்தால் ஒரு நல்ல துணியை வைத்து துடைத்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு அவளுடைய அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு அவளுக்கு ஒரே ஒரு சிகப்பு நிறம் கொண்ட செம்பருத்தி பூ வைக்க வேண்டும். அன்றைய தினத்தில் அவளுக்கு விரலி மஞ்சள் மாலை, வேப்ப இலை மாலை கட்டி சாத்த வேண்டும். அதே மாதிரியே செவ்வரளி பூ கிடைத்தால் அந்த செவ்வரளி பூ மாலை கட்டி அவளுக்கு சாத்தலாம். மற்றபடி வாசனை நிறைந்த பூக்களை அவளுக்கு அன்றைய தினத்தில் சூட்ட வேண்டும். விக்கிரகமாக இருந்தால் நீங்கள் உங்களது இல்லத்திற்கு அழைத்து வந்த இந்த வாராகி அம்மனின் விக்கிரகத்தை ஒரு தாம்பாளத்தில் வைத்து பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன் விட்டு அபிஷேகம் செய்து துடைத்து அதன் பிறகு அவளுக்கு மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவித்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். அனைத்து திருக்கரங்களிலும் அவளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு விரலி மஞ்சள் மாலை, வேப்ப இலை மாலை, செவ்வரளிப்பூ மாலை, ஒரே ஒரு செம்பருத்தி பூ அவளுக்கு வைக்க வேண்டும். அன்றைய தினத்தில் அவளுக்கு நீங்கள் தூப தீப ஆராதனை காட்டி ஒரு தேங்காயை உடைத்து அந்த 2 தேங்காய் மூடியிலும் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த மூடிகள் நிறைய பசும் நெய் விட்டு
பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தேங்காய் தீபத்தை உங்களது இல்லத்திலேயே நீங்கள் ஏற்றலாம். இந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கைகளால் அணைக்க கூடாது. அது தானாக அணைய வேண்டும். இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றிய பிறகு அவளுக்கு நெய்வேத்தியத்தில் சர்க்கரை பொங்கல் வைக்க வேண்டும். அமிர்த பானகம் என்ற பானகத்தை செய்து வைக்க வேண்டும். இந்த பானகம் என்பது சுத்தமான நீரில் வெல்லம், ஏலக்காய், சுக்கு சேர்த்து வைப்பதுதான். இந்த பானகம் வைத்தாலே அவள் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டியதை உடனடியாக தருவாள். அதே மாதிரியே இந்த பஞ்சமி திதியன்று அவளுக்கு நீங்கள் மாதுளை முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்க வேண்டும். வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்து தயிர் சாதம் செய்து வைக்கலாம். இவை அனைத்தும் நீங்கள் அவளுக்கு நெய்வேத்தியத்தில் வைத்துவிட்டு உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு பிரார்த்தனையாக அவளிடம் சொல்ல வேண்டும். இந்த காரியத்தை நீ நடத்தி கொடுமா, நான் நீண்ட நாளாக நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தை எனக்கு நீ நடத்தி தர வேண்டும் அம்மா என்று கலியுக தெய்வமாக இருக்கின்ற இந்த வாராகி அம்மனிடம் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்க வேண்டும். சரி, இப்ப நாம நமது இல்லத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அது தீராத கடன் பிரச்சனை அல்லது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, குழந்தைகள் படிக்காமல் இருக்கலாம், பெரியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், மங்கள காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்படி இருக்கின்ற இந்த அனைத்து காரியங்களுக்கும் ஒரே ஒரு பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை நீங்கள் எதை வேண்டி செய்கின்றீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு உடனடியாக நடைபெற ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் என்பது வாராகி அம்மனுக்கு நீங்கள் இந்த வசந்த பஞ்சமி தினமான வளர்பிறை பஞ்சமி திதி என்று 21 ஏலக்காயை எடுத்து மஞ்சள் நிறம் கொண்ட நூலில் கோர்த்து அவளுக்கு நீங்கள் சாத்த வேண்டும். இந்த 21 ஏலக்காய் என்பது உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தையும் விலக்குவதற்காகவும் அந்த வீட்டில் இருக்கின்ற துர்தேவதையை விரட்டுவதற்காகவும் நாம் 21 ஏலக்காயை எடுத்து ஒரு மஞ்சள் நிறம் கொண்ட நூலில் சேர்த்து அதை மாலையாக நாம் வாராகி அம்மனுக்கு சாத்த வேண்டும். இந்த ஏலக்காய் மாலையை நீங்கள் ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி திதியன்றும் அவளுக்கு சாத்தி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது வீட்டில் இருக்கின்ற தடைகள் அனைத்தும் நீங்கி துர்தேவதைகள் அனைத்தும் அந்த இடத்தை விட்டு ஓடி உங்களது இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். சரி, இப்ப நாம இந்த வளர்பிறை பஞ்சமியான வசந்த பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது என்று பார்க்கலாம். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி, அதாவது வளர்பிறை பஞ்சமி திதியான வசந்த பஞ்சமி திதி, இந்த நாளில் நாம் நமது இல்லங்களில் வாராகி அம்மனுக்கும் பூஜை செய்ய வேண்டும், சரஸ்வதி தேவிக்கும் பூஜை செய்ய வேண்டும். அந்த நாள் என்பது 14/2/2024 புதன்கிழமை என்று வருகிறது. மிகவும் முக்கியமாக இந்த புதன்கிழமையுடன் வருகின்ற வசந்த பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாகும். இந்த நாளில் தான் உங்களது இல்லத்தில் நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும். சரி, வசந்த பஞ்சமி திதியான வளர்பிறை பஞ்சமி திதி என்று நாம் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்றால் 14/2/2024 புதன்கிழமையன்று மாலை 5:30 பிறகு 8:40 இந்த பூஜையை நீங்கள் செய்துவிட வேண்டும். இரவு போக போக நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் வாராகி அம்மனின் கடாட்சம் நிறைந்திருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.